சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே பழுதடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி மலை கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுதன் வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம். சுதன், களத்தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொளக்கூர் மலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்பாலானோர் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள், வணிக நிறுவனங்களில் வேலை செய்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் கூட ஏற்காட்டிற்கு வந்துதான் கல்வி பயின்று வரக்கூடிய நிலை என்பது இருந்து வருகிறது. இதற்காக இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கரடியூர், நாகலூர் கிராமங்கள் வழியாக செல்லக்கூடிய சாலையை தான் தினசரி பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் கர்நாடகா பகுதியில் இருந்து ஏற்காட்டிற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த சாலையை பயன்படுத்துவதால் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக சேதமடைந்து காட்சியளிக்கிறது. சாலை தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் இந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து சேவையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரி மற்றும் தினசரி பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று அங்கிருந்து பேருந்தில் ஏறி ஏற்காட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக சேதமடைந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என கொளக்கூர் கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசுக்கு தொடர்ச்சியாக மனு அளித்து வந்துள்ளனர். ஆனால் தற்போது வரை சேதமடைந்த சாலையை சீரமைக்க அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கொளக்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் இன்றைய தினம் கொளக்கூர் பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையின் குறுக்கே மூங்கில் மரங்களை வெட்டி போட்டும் கற்களை அடுத்து அடுக்கி வைத்தும் அந்த வழியே எவ்வித வாகனங்களும் செல்லாத வகையில் அவர்கள் அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எந்த ஒரு அதிகாரியும் வராததால் மேலும் ஆத்திரமடைந்தனர். குறிப்பாக இந்த கொளக்கூர் செல்லக்கூடிய சாலை கடந்த சில ஆண்டுகளாகவே கடும் சேதமடைந்து காணப்படுகிறது. அடிக்கடி கிராம மக்களை இந்த பகுதியில் போக்குவரத்து முடங்கக்கூடாது என்பதற்காக அவர்களை தாங்களாக முன்வந்து பெரிதளவில் ஏற்பட்ட குண்டு குழியங்களை அவர்களே மண்ணை நிரப்பி சீரமைத்து போக்குவரத்து ஈடுபட்டு வந்தனர். இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதற்கு தார் சாலை அமைத்து தர வேண்டும் என கடந்த சில காலங்களாகவே அவர்கள் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை அதிகாரிகள் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுவதாக கூறி வந்தனர். ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற போராட்டத்தின் போது அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் இன்னும் சில தினங்களில் டவுனுக்குள் வந்து போக்குவரத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து தற்போது போராட்டத்திலிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள். ராம்குமார். சுதன், தகவலுக்கு நன்றி.